தளபதி சிஎம் சார் விஜய் சார் வைக்கிற அரகஜம் உங்களுக்கு இதுதான் அரகஜம், இதுதான் ஒரிஜினல் அரகஜம். உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு நெத்தில இட்டா கூட அவ்வளோ நல்லா இருக்கும். இது நல்ல ஒரு தெய்வீக மனம் இருக்கும். நம்ம உடம்புலையும் தேய்ச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல வைப்ரேஷனாக நல்லாவும் இருக்கும். நெல்மணி தோரணம் வீட்டு வாசலில் போடுறது ரொம்ப நல்லது. நம்ம அந்த நெல்மணிகள் வீட்டு வாசலில் சிந்துறதுனால ரொம்ப நமக்கு நல்ல பயன்களாக தான் இருக்கும். வீட்டில் அரிசி தட்டுப்பாடு அந்த மாதிரி உணவு பஞ்சங்கள் எதுவுமே வராது. அந்த காலத்தில் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம யூனிக்கான ஐட்டத்திலே மீனாட்சி அம்மன் கோபுரம் வந்திருக்கு. கோபுரம் வைக்கிற கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அதனால வீட்டில் வைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இது வந்து மணி மேக்னெட், மணி அட்ராக்ட் தான் போடுறது. நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொருமே ஸ்டோனும் நல்லா இருக்கும். எல்லா ஸ்டோனுமே டைகரை எல்லா ஸ்டோனுமே இருக்கும். இது இந்த மாதிரி இந்த எந்திரங்கள் வாங்கிக்கலாம். தொழில் வசி எந்திரங்கள், குடும்ப நலன் எல்லாமே இதுல எழுதி வந்துடும். உள்ள அம்மன் மாதிரி படம் போட்டு வந்துடும். எல்லாமே கையிட்ட எழுதுறது, பவர் ஜாஸ்தியா இருக்கும். அடுத்து நம்ம டெண்டரா போய்க்கிறது ஜம்போ சாம்பிராணி தான். ஜம்போ இதான் இருக்கிறதுலே உங்களுக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த மாதிரி எரியக்கூடிய சாம்பிராணி. கோயில்களுக்கு வாங்குறாங்க, வீட்டுக்கு வாங்குறாங்க. உப்பு வச்சு நம்ம மிளகா வச்சு சுற்றி போடுவாங்களா, அது எல்லாமே இதில் அரைச்சி மிக்சடாக செஞ்சுருக்காங்க. கண்டிஸ்டி சூடும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன பத்தி பார்த்துருப்பீங்க, 10 ரூபா பத்தி. இது ஹைட்டு 5 அடி இருக்குது உங்களுக்கு. இது ஒரு நாள் 24 hours எரியும் உங்களுக்கு. இது கோயில்களுக்கு இந்த மாதிரி வாங்குறாங்க. இது வணக்கங்க்கா. நம்ம கடை பேர் வந்து தாய் மீனாட்சி. நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் டெம்பிளுக்கு எதிர்த்தாப்புல ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குது. கிழக்கு கோபுரம், ஈஸ்ட் கோபுரம், அதுக்கு எதிர்த்தாப்புல 4 கார்னர் முக்கில் நம்ம கடை இருக்குது. இப்போ ஃபுல்லாக பூஜை பொருட்கள் நம்ம பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே போடுறது கருங்காலி மாலை தான். நம்மகிட்ட எப்பயுமே அப்போ இருந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் நம்மகிட்ட கருங்காலி மாலை மட்டும் தான் நம்ம விற்றுருக்கோம். அதனால் கருங்காலி மாலை வந்து எப்பயுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும். ஃபுல் ஸ்டாக் இருக்கும். எப்பயுமே கருங்காலி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வேலை ஐட்டம் எல்லா ஐட்டமுமே நம்மகிட்ட இருக்குது. குட்டி குட்டி வேலை ஐட்டம்ஸ்லேருந்து எல்லா கருங்காலி ஐட்டமும் நம்ம அப்போ இருந்தே நிறையா வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். கருங்காலியில் எல்லா ஐட்டம்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி குச்சிகள் இருக்குது. 1 அடியிலேருந்து 1.5 அடி வரையும் கலசத்துக்கு எல்லாமே நம்மகிட்ட வாங்குறாங்க. நிறையா வாங்குறாங்க. கலசத்துக்காக வாங்குறாங்க. அதே மாதிரி 5 அடி சாமி ஆடுறதுக்கு 5 அடி யாருக்குமே தெரியாது. 5 அடி சாமி ஆடுறதுக்கு நம்மகிட்ட இருக்குது. நல்லாவும் இருக்கும், ஒரிஜினலாக இருக்கும். அடுத்து நம்மகிட்ட எல்லாமே ருத்ராஜ மாலைகள், வெள்ளி மாலைகள், செம்பு மாலைகள் எல்லா ஐட்டம்ஸுமே நம்மகிட்ட இருக்குது. ருத்ராஜ அதிலே கருங்காலிலே நம்மளுக்கு செம்பு மாலை எல்லா ஐட்டம்ஸ், மாலை ஐட்டம்ஸ், மாலைக்கு போடுற மாலையிலேருந்து எல்லா மாலையுமே ஹோல்சேலாகவும் பண்ணுறோம், ரீட்டைலாகவும் பண்ணுறோம். நம்மளுக்கு ஸ்படிக மாலையிலேருந்து சர்டிஃபிகேட்டோட சந்தன மாலையிலேருந்து எல்லா மாலையுமே நம்ம ஒரிஜினலாக நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட 5 அடி மாலையிலேருந்து நிலவாசலுக்கு போடுற 5 அடி 6 அடி வேணாலும் கொடுக்கலாம். நம்ம 1 அடியிலேருந்து 5 அடி வரை நம்மகிட்ட மாலை, வெட்டிவேர் மாலை ஃபுல்லாக எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். நீ எப்போ வேணாலும் வாங்கி. அடுத்து பார்க்க போகிறது நம்ம வெட்டிவேர் தோரணம். வெட்டிவேர் தோரணமும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதோட ரேட் வந்து 450 வரும். நெல்மணி தோரணம் வீட்டு வாசலில் போடுறது ரொம்ப நல்லது. நம்ம அந்த நெல்மணிகள் வீட்டு வாசலில் சிந்துறதுனால ரொம்ப நமக்கு நல்ல பயன்களாக தான் இருக்கும். வீட்டில் அரிசி தட்டுப்பாடு அந்த மாதிரி உணவு பஞ்சங்கள் எதுவுமே வராது. அந்த காலத்தில் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வர்றதுனால இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வருது. நம்ம எல்லாமே ஆர்கானிக்காக சில ஐட்டங்கள் தான் நம்ம காமிக்கிறோம். நல்லாயிருக்கும் வீட்டில். அதே மாதிரி தான் வெட்டிவேர் தோரணமும். வெட்டிவேர் தோரணம் போனால் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், ஒரு நல்ல ஸ்மெல்லு. இப்போ கோயிலுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்மெல்லு எல்லாமே வெட்டிவேர் தோரணத்தில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கும்போது சொரக்குடுவைன்றது எல்லாத்துக்குமே பயனுள்ள பொருள் தான் உங்களுக்கு. சொரக்குடுவைன்றது இல்லை, நம்ம பணம் சேர்த்து வச்சுக்கலாம், நம்மளுக்கு தண்ணி வச்சு குடிச்சிக்கலாம். எல்லாமே அந்த காலத்தில் தண்ணி வச்சு குடிக்க மட்டும்தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வெகு தூரம் போகிறவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை தண்ணி வச்சு குடிச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் பாத்திரமே இல்லாத ஒரு காலத்தில் தான் இதில் தண்ணி வச்சு இது வச்சு சாப்பிட்ருக்காங்க. இது வந்து இந்த சொரக்குடுவையில் வந்து நீங்கள் காசு பணமும் சேர்த்து வச்சுக்கலாம், குபேர ஐட்டங்கள், ஜுவல்ஸ் எதுனாலும் போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. நீ போட உங்களுக்கு நல்ல நன்மையாக தான் இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450. இதுக்கு அடுத்த பெருசு 550 வரும். இதில் 2-3 சைஸ் வரும். அது சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வரும். நம்ம யூனிக்கான ஐட்டம், சின்ன ஐட்டம் எல்லா ஐட்டமுமே நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட பித்தளை, கருங்காலி எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. பைபர்லேயே இருக்குது. அந்த மாதிரி குபேர சிலைகள், இந்த மாதிரி லட்சுமி சிலைகள், குபேர பாக்ஸு எல்லா ஐட்டம்ஸுமே நம்மகிட்ட குட்டி சிலைகள் இருக்குது. அதே மாதிரி மீனாட்சி குட்டி மீனாட்சி இருக்குது. மீனாட்சி கொஞ்சம் பெருசு வேணாலும் இருக்குது. மீனாட்சி ஐட்டம் பித்தளையில் வேணாலும் இருக்குது. அதே மாதிரி நம்மகிட்ட பித்தளை ஐட்டம், வேலு எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. நம்மகிட்ட குட்டி யூனிக்காக இருக்கும். எல்லா ஐட்டமுமே சின்ன ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து இந்த கற்ப விருட்ச மரம் விளக்கோடு வந்திருக்கு புதுசாக. இந்த ஐட்டம் ஃபுல்லாக இருக்குது. வேலை ஐட்டம் நம்மகிட்ட பிராஸில் வேணால் வேல் இருக்குது, நல்லாயிருக்கும். பிராஸ்லேயே இருக்குது. எல்லா ஐட்டமும் இருக்குது. யூனிக்காக இருக்கும். காம்ப்ளிமெண்ட்டாகவும் கொடுக்கலாம் உங்களுக்கு. இந்த மாதிரி ஐட்டம் குட்டி ஐட்டங்கள் இருக்குது. இப்போ நம்ம யூனிக்கான ஐட்டத்திலே மீனாட்சி அம்மன் கோபுரம் வந்திருக்கு. கோபுரம் வைக்கிறது கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அதனால் வீட்டில் வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது உங்களுக்கு மரம் தான், வுட்டுலேயே லேசரிங் பண்ணியிருக்காங்க. அழகாக பண்ணியிருக்காங்க. யூனிக்காக பண்ணி ஒன்றுமே ஆகாது. அது வாட்டில் இருக்கும். நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும் பீஸு உங்களுக்கு. அதிலே ஒரு சைஸ் வருது. அதுக்குள்ளே பெரிய சைஸ் வேணா இருக்குது. 3 சைஸ் வரும். அதிலே 150 வரும் இதோட விலை. இது 200 வரும். அடுத்து நம்ம பார்க்கும்போது பிரேஸ்லைட் ஐட்டம். எல்லாமே ஸ்டோன் ஐட்டம், கல் ஐட்டம் தான் உங்களுக்கு. நல்லாயிருக்கும். எல்லாம் யூனிக்காக இருக்கும். இது வந்து மணி மேக்னெட், மணி அட்ராக்ட் தான் போடுறது. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொருமே ஸ்டோனும் நல்லாயிருக்கும். எல்லா ஸ்டோனுமே டைகரை எல்லா ஸ்டோனுமே இருக்கும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா செவன் சக்கரா வரும். செவன் சக்கரா ப்ளூரே, ரெட்ரேனு,
சிட்ரினு, க்ரீன் ஜேடு எல்லாமே வரும் உங்களுக்கு. இதனால போடுறதுனால நல்ல ஒரு பண வரவு, நல்ல பாசிட்டிவிட்டி, கண்டிஸ்டி எல்லாத்துக்குமே தான் நான் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் மாதிரி, அதே கல்ல ஸ்டோன் ஐட்டத்திலே டாலர் மாதிரி உங்களுக்கு. இதுவும் சில பேர் அதை விரும்பி போடுறதுனால நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மணி அட்ராக்ட் தான், எல்லாமே மணி அட்ராக்ட், கண்டிஸ்டி இது மட்டும்தான். அதிலே க்ரீன் ஜேடு அதுவும் அதே மாதிரி தான். க்ரீன் ஜேடெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், மணி அட்ராக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் க்ரீன் ஜேடு. அதுமாதிரி ப்ளூரே, ரெட்ரிங்கு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இந்த ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே இருக்குது. அடுத்து பார்க்குறது வந்து உங்களுக்கு வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு தான் மெயின். ஒரு பாசிட்டிவிட்டிக்கு, கண்டிஸ்டிக்கு எல்லாத்துக்குமே மணி அட்ராக்ட், இது கடைகளுக்கு எல்லா இடத்துக்குமே இது தொங்க விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு, யூனிக்காகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 வரும். மணி மேக்னெட்னா 250 வரும். இது 200 வரும். டைகரை, செவன் சக்கரா எல்லாமே 200 வரும். இதுவும் அதே மாதிரி தான். 7 கலர் இருந்தால் 7 சக்கரம், அது மாதிரி தான் 7 சக்கரம். இதிலே நடுவில் பிரமிடு வச்சு எல்லா ஸ்டோன்ஸுமே ஒரிஜினல் ஸ்டோன்ஸ் அம்புட்டுமே. இதெல்லாம் சில பேர்லாம் 1000, 5000, 10,000 அப்படி விற்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ரேட்டு கம்மியாக தான் வைக்கிறோம். எல்லா பேரும் பயன்படணுன்ற மட்டும்தான் நம்ம வைக்கிறோம். நல்லாயிருக்கும். எல்லா ஸ்டோன்ஸு எல்லா ஐட்டம்ஸுமே சூப்பராக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஐட்டம்லாம் எல்லாம் யார்கிட்டையுமே இருக்காது, நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும், ஒரு அட்ராக்டாக இருக்கும். மணி அட்ராக்கு, பூஜை சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு ஈர்ப்பு தான் விசையே, ஒரு ஈர்ப்பு விசை தான். இதில் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டோனில் பூமியிலேருந்து கிடைக்கிறனால ஒவ்வொரு அற்புதங்கள் இதிலே இருக்குது. சில பேர் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும், சில பேர் ஒவ்வொரு மாதிரி. இதோட 700 வரும். அடுத்து பார்க்க போகிறோம் நம்ம குபேர செட்டு. குபேர செட்டு எப்பயுமே நம்ம எந்த வீடியோலுமே குபேர செட்டு அதிகமாக போட்டோம். குபேர செட்டு போடுறதுனால குபேர இந்த பொருட்கள், கோமதி சக்கரம், குன்றின் மணி, வளையல் எல்லாமே லட்சுமி பூஜைக்கு தான். இது பண்ணால் எல்லா பேரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளை தேடி வந்து வாங்குறாங்க, அதிகமாக வாங்குறாங்க நம்மகிட்ட. அதனால எப்பயுமே நம்ம குபேர பூஜை எல்லா பேருமே பயனடைட்டு போடுறோம் உங்களுக்கு. அதே மாதிரி யூனிக்கா இப்போ சின்னதா இதுலேயே ரொம்ப ஷார்ட்டு உங்களுக்கு. இதுலேயே மரம் சில பேர் வாங்க முடியல, இது 450, 550 அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி 3 இந்த மாதிரி வாங்குறாங்களே, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சின்ன முறத்திலே நம்மளா ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. பொடி ஐட்டம் நம்மளுக்கு இது 250 வரும். இது செட்டு. இதுலேயே ஒரு பெரிய காயின் வந்துடும், கோமதி சக்கரம் 3 பீஸு, சோவி மஞ்சள் சோவி வந்துடும், குன்றின் மணி, தாமரமணி, முறம், லட்சுமி முறம், லட்சுமி குபேரன் படம் போட்டு சிம்பிள் போட்டே வந்துடும். இது நம்ம 250 கொடுக்குறோம். அடுத்து நம்ம ஒவ்வொரு சாலகிராமம் நம்மகிட்ட எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்க, ஸ்டாக்கே வரல உங்களுக்கு. நிறைய போன வீடியோலே போட்டோம், இப்போலாம் ஸ்டாக் வரல. நிறைய பேர் கேட்டதே சாலகிராமம் தான் அதிகமாக கேட்டாங்க. இதுதான் சாலகிராமம் உங்களுக்கு. சாலகிராமம் லட்சுமிக்கு வந்தது விஷ்ணுவோட படைப்பு தான் சாலகிராமம்ன்றது. இது வீட்டில் வச்சா ரொம்ப பண வரவுலேருந்து எல்லா ஐட்டம்ஸுமே நம்மளுக்கு நல்லபடியாக இருக்கும். வீட்டில் வந்தாலே ஒரு சின்ன மாற்றங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதை நம்ம பூஜை ரூம்லேயும் வச்சுக்கலாம். இதை ஒரு பாகத்தை பூஜை ரூமில் வச்சுட்டு ஒரு பாகத்தை கொண்டு போய் நம்ம பீரோலையோ ஜொல்ஸ் வைக்கிற இடத்துலையோ இதில் வைக்கலாமா. இதில் சந்தன குங்குமம் 4 இடத்துல வச்சு நம்ம சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லது. இது ஒரு நதிக்கரையில் கிடைக்கிறது தான் உங்களுக்கு, அரிய வகை நதிக்கரையில் கிடைக்கிறது. இதோட காம்போ செட்டு முதல் வந்து 1700 ரூபாய் நம்ம போடுறோம். இப்போயும் அதோட விலை குறையவே இல்லை, இது கிடைக்கவே இல்லை. இப்போ வர இதெல்லாம் பேங்க் பண்ணிட்டாங்க, தடை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதை. அதனால் இது அதிகமாக கிடைக்க மாட்டுது. இதோடது 1700 ரூபாய் வரும். அதே இதில் இப்போ மினியேச்சர் வந்திருக்கு, சின்னது. எப்பவுமே இதிலே சின்னது, இதில் ஒரே சைஸாக சிறுசு பெருசுலாம் கிடைக்காது. இது அங்கே வர்றது தான், நதிக்கரையிலேருந்து கிடைக்கிறது தான் உங்களுக்கு. இது பெருசோட விலை 1700 ரூபாய். 1700 ரூபாய் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி நம்ம இது ஃபுல்லாக எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். இது ஃபுல்லாக இருக்க எல்லாமே உங்களுக்கு 800 தான் வரும். இதில் சைஸ் சிறுசு வரும், பெருசு வரும், அது கணக்கே கிடையாது. சைஸ் பெருசாக தான் வேணுன்றது வராது, இதில் கிடைக்கிறது தான் உங்களுக்கு. அடுத்து பார்க்க போகிறது குபேர குடுவை. சாமி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். குபேர குடுவை எதனா வச்சுக்கலாம், உங்களுக்கு பீரோவில் வச்சுக்கலாம், வீட்டில் வச்சுக்கலாம், எல்லா இடத்துலையுமே வச்சுக்கலாம். இதில் வேறு ஒன்றும் இருக்க மூலிகை ஐட்டம்ஸ் இருக்கும். மேலே வந்து இந்த மாதிரி எந்திரங்கள் பொருத்தி இருக்கும். 1008 நூல் சுற்றி இருப்பாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே ஒரு மூலிகை பொருள் இருக்கும். இது தாலி வச்சு அம்மன் மாதிரி, அம்மனும் சொல்லிக்கலாம், வேற குடுவைன்னு சொல்கிறாங்க. இது அதே மாதிரி தான் கண் திஷ்டிக்கு வாசலில் கட்டுறதுக்கு, திஷ்டிக்கு கடைகளுக்கு இது கட்டுறது கண் திஷ்டி தான் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிற எந்திரங்கள் வீட்டில் வைக்கிறதுனா நல்லது தான் உங்களுக்கு. எந்திரங்கள் வர ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் எந்திரங்கள் யூஸ் பண்ணுவாங்க. கண் திஷ்டி சார்ந்த ஒரு கெட்ட வைப்ரேட்டு இந்த மாதிரி இருக்காது. தகடுகள் இருக்க இடத்துல அந்த வைப்ரேட்டுகள் எதுவுமே இருக்காது. அது மாதிரி தான் இது. இந்த மாதிரி இந்த சின்ன யூனிகார்ன்லேருந்து இந்த தகட்டில் இருந்து நம்மகிட்ட இருக்குது. இதெல்லாம் பிரிண்டட் தான். இந்த இப்போ அதிகமாக கணபதியும் மச்சாவதாரமும் நிறையா உங்களுக்கு சேல்ஸ் ஆகுது. இதனால் நிறையா பேர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது வச்சா ரொம்ப நல்லதான் வீட்டில். அதனால் நிறையா சேல்ஸ் ஆகுது, நல்லாவும் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி சின்ன ஐட்டத்தில் இருந்து ஒரு 2க்கு 2லேருந்து 3க்கு 3லேருந்து இந்த 4க்கு 4 இது குபேரலட்சுமி எந்திரம். வீட்டில் நம்ம சாதாரணமாக வீட்டில் பூஜை ரூமில் மாட்டிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி 6க்கு 6 இதே இதில் முருகன் எந்திரமும் இருக்குது. முருகன் படம் போட்டு ஓம் போட்டு எந்திரங்கள் வேணால் இருக்குது. இதை விட நம்மகிட்ட இருக்கிற ஒரே எந்திரம் இந்த எந்திரம் தான். இது நம்ம கையிட்ட ஓனர் ரெடி பண்ணுறது. இதுதான் நம்ம கையிட்ட எழுதுறது. இது பவர் நல்ல ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு. பெரிய ப்ராப்ளம் இருக்கிறது, கடைகள் ஓடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி இந்த எந்திரங்கள் வாங்கிக்கலாம். தொழில் வசி எந்திரங்கள், குடும்ப நலன் எல்லாமே இதில் எழுதி வந்துடும். உள்ள அம்மன் மாதிரி படம் போட்டு வந்துடும். எல்லாமே கையிட்ட எழுதுறது, பவர் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம சரவண பவன் மனை பார்க்க போகிறோம். சரவண மன பலகை. இது சரவண பவன் போட்டு வரும்.
இதோட ரேட் வந்து 50 ருபீஸ் வரும். நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம் வீடியோவில், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த பெருசு உங்களுக்கு இது 100 ரூபா வரும் இதோட விலை. அதே மாதிரி இதோட விலை இப்போ வந்துருக்கு சரவணப்பூர் அந்த வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்குனே வந்திருக்கு உங்களுக்கு. சரவணப்பூன்ட்டு வெத்தலையோடே வந்திருக்கு, வெத்தலை போட்டு வந்திருக்கும். நல்லா யூனிக்காக நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1:1 இருக்கும் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 280 வரும். அடுத்து பார்க்குறோம் கொலுப்படி. கொலுப்படி வந்து 3 ஸ்டெப்பு உள்ளது. நம்ம தயாரிப்பு இது எல்லாமே. கொலுப்படின்றது நம்மளோட தயாரிப்பு. நல்லா குட்டி குட்டி சிலைகள், யூனிக்கான சிலைகள் வச்சுக்கலாம், அடிக்கலாம், எல்லாமே அடிக்கலாம் உங்களுக்கு. இப்போ சில வரை அடிக்கலாம் உங்களுக்கு. குட்டி குட்டியாக இருக்குது எல்லாமே நம்ம அடிக்கலாம், கீழே அடிக்கலாம். அகலமாகவும் இருக்கும் ஃபேஸ். அது போக அகலமாகவும் வச்சுக்கலாம், இப்படி ஷார்ட்டாகவும் வச்சுக்கலாம் உங்களுக்கு, உயரத்துக்காக வச்சுக்கலாம். இதோட விலை வந்து 350. அடுத்து பார்க்க போகிறோம் நம்ம விளக்கு மாடம். இது வீடு மாதிரி இருக்கும் விளக்கு மாடம். இது நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கும். நம்ம ஓன் தயாரிப்பு தான் இது எல்லாமே உங்களுக்கு. பெரிய சைஸ் இருக்கும், இது சின்ன சைஸ் வரும். இது 150 வரும், இது 380 வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். மணியோட இருக்கும். உள்ள ஒரு சிலைகள் வச்சுக்கலாம், குட்டி குட்டி சிலைகள். ஒரு சாமி சிலை ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு சாமி சிலை உள்ள வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் சாம்பிராணி. நம்மகிட்ட பால் சாம்பிராணி நல்ல மனமாக நல்ல வாடையாக உங்களுக்கு இருக்கும். நம்ம இந்த சின்ன சின்ன இது லைட்டாக ஊற்று நம்ம இந்த மாதிரி இதில் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு. போட்டால் நல்லா புகை வரும். புகை பார்த்தீங்களா எப்படி இருக்கும். இதிலே குங்குளியம், வெண்கடுகு, மருதாணி இதை எல்லாமே இருக்குன்னா அது வேணாலும் நம்ம செப்பரேட்டாகவும் ஒன்றாலும் கொடுக்கலாம். அதுவும் இருக்குது. நம்மகிட்ட பால் சாம்பிராணி நல்லாயிருக்கும் உங்களுக்கு, வாடையாக இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா ஸ்மெல் எப்படி இருக்கும். போட்டோடனே லைட்டாக போட்டாலே போதும், நல்ல ஸ்மெல். வீடு ஃபுல்லாக சூப்பர் ஸ்மெல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 100 கிராம் வெறும் 50 ரூபா தான் நம்மகிட்ட. இது கீழே விலை கம்மி வாங்கினா நல்லா இருக்காது. விலை கூடனாலும் இதே தான் வைப்பாங்க. 80 ரூபா 90 ரூபானாலும் இதே வைப்பாங்க. ஆனால் 150 ரூபா அதோட விலை. அடுத்து நம்ம டெண்டராக போய்க்கிறது ஜம்போ சாம்பிராணி தான். ஜம்போ இதான் இருக்கிறதுலே உங்களுக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த மாதிரி எரியக்கூடிய சாம்பிராணி. கோயில்களுக்கு வாங்குறாங்க, வீட்டுக்கு வாங்குறாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற 5 கலர் சாம்பிராணி நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு. தசாங்கம், ஜவ்வாது, மறிக்கொழுந்து நல்லா மெதுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். இது 50 பீஸ் வரும், 200 ரூபா வரும். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்மகிட்ட கந்திஷ்டி தான் நேம். நம்மகிட்ட ஓன் தயாரிப்பு கந்திஷ்டி. இதில் வெண்கடுகு, குங்குளியம் எல்லாமே அந்த சாம்பிராணி ஏற்கனவே கட்டி சாம்பிராணி பார்த்தோம்ல, அதே இதில் மிக்சிங் வரும். இதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளேயே கப் சாம்பிராணி மாதிரி கந்திஷ்டி கொடுத்துறாங்க. கந்திஷ்டி இருக்கிறதுல பெஸ்ட்டு. 25 பீஸ் வரும். இதோட விலை வந்து 150 வரும். மிக்சடாகவே வரும் உங்களுக்கு. கந்திஷ்டி நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஐட்டம். இது நம்ம வீட்டில் பூஜை அறையில் நம்ம இதை பொருத்தும் போது நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கும் உங்களுக்கு. தனித்தனியாக வாங்கி நம்ம கங்கில் போடுறதுக்கு இது உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக இப்போ போட்டிருக்காங்க. எல்லாமே உள்ள ஆர்கானிக்கான நல்ல ஒரு தாமரை விதை எல்லா ஐட்டம்ஸுமே போட்டிருக்காங்க. அதனால் ரொம்ப நல்லா சக்தி வாய்ந்திருக்கும். வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் மட்டும்தான் இருக்கும். இது பஞ்சகாவியத்திலே சாம்பிராணி. இப்போ நம்ம கந்திஷ்டி சாம்பிராணி பார்த்தோம், அது மாதிரியே இது பஞ்சகாவி சாம்பிராணின்னு சொல்லி பஞ்சகாவியம். இது அதுவாகவே எரிஞ்சிரும் உங்களுக்கு. எரிஞ்சு அந்த மாதிரி நல்ல ஒரு மாட்டு சாணத்தினால பண்ணது உங்களுக்கு, நாட்டு மாட்டு சாணத்தினால பண்ணது பஞ்சகாவிய கப் சாம்பிராணி தான் உங்களுக்கு. இது நான் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பஞ்சகாவியம்னு சொல்லிட்டு எல்லா பேரும் டூப்ளிகேட் தான் அதிகமாக மரச்சக்கில் தான் போடுறாங்க உங்களுக்கு. யாருமே சாணத்தில் போடுறதே கிடையாது. இதோட குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது 100 ரூபா வரும் பாக்ஸு. 25 பீஸ் வரும் உங்களுக்கு. ஆனால் சைஸ் பெருசாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சிட்டியும் கொடுத்துருவாங்க. இது நல்லா நம்ம சாணியால் பண்ணது தான் உங்களுக்கு. மாட்டு சாணியால் மட்டும்தான் பண்ணது. நாட்டு மாட்டு, அதுவும் நாட்டு மாட்டு சாணியில் தான் பண்ணியிருக்காங்க. ஒரே குவாலிட்டி, தரமான குவாலிட்டி. 5 ரூபா பீஸ் அது நம்மகிட்டே இருக்குது. பட் அது குவாலிட்டி வைஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பொறுத்தனா ஒரு கணபதி ஹோமம் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். வீட்டில் ஒன்று பொருத்தி தான் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, நல்லாயிருக்கும் ரொம்ப. அடுத்து நம்ம முக்கியமான 2 ப்ராடக்ட் புதுசாக வந்திருக்கு உங்களுக்கு. இதுதான் நம்மளுக்கு கந்திஷ்டி சூடம். நம்ம வீட்டில் முன்னோர்கள்லாம் வந்து ஒரு உப்பு வச்சு நம்ம மிளகா வச்சு சுற்றி போடுவாங்களே, அது எல்லாமே இதில் அரைச்சி மிக்சடாக செஞ்சுருக்காங்க. கந்திஷ்டி சூடம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட பாக்ஸோட விலை வந்து 150 வரும். நம்மகிட்ட பத்தி ஐட்டமும் இருக்குது, குவாலிட்டியாக இருக்கும். கர்நாடகா பத்தி தான் நம்மகிட்ட நல்லா குவாலிட்டியாக, நல்லா குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்த இந்த மாதிரி சின்ன பத்தி பார்த்துருப்பீங்க, 10 ரூபா பத்தி, 50 ரூபா பத்தி, 100 ரூபா பத்தி, இந்த மாதிரி தானே பார்த்துருப்பீங்க. வாங்க இன்னொரு பத்தி உங்களுக்கு காட்டுறேன். சூப்பர் பத்தி. இதுதான் அந்த பத்தி. இது ஹைட்டு 5 அடி இருக்குது உங்களுக்கு. இது ஒரு நாள் 24 ஹவர்ஸ் எரியும் உங்களுக்கு. இது கோயில்களுக்கு இந்த மாதிரி வாங்குறாங்க. இது கவரில் இருக்கும்போதே வாடை ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். பொறுத்தனா செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. 5 அடி பத்தி யார்கிட்டையுமே கிடையாது உங்களுக்கு. மேக்ஸிமம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஜம்போ பத்தி தான். இது கீழே வந்து மூங்கில் தான் இருக்கும். மூங்கிலில் தான் செஞ்சுருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய பற்றி அதில் தான் செய்ய முடியும், மூங்கிலில் தான் செய்ய முடியும். அதனால் கீழே நம்ம ஒரு பாத்திரத்துலேயே மண் போட்டோ இதை குத்தி வச்சுக்கலாம். அப்படியே குத்தி வச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் தான் வரும். 1 பீஸ் தனியாக கொடுக்கலாம், 4 பீஸும் வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு. இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 450 வரும். நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் சந்தனம், ஜவ்வாது, தசாங்கம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டம் இருக்குது நம்மகிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா சந்தனம் வரும். இது வந்து சந்தன டப்பாலே இது ஃபுல்லாமே குவாலிட்டி ஐட்டம். இங்கே லோக்கல்லாம் வருது சந்தனம், நிறைய ஐட்டம், பேஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் நெத்தி அரிக்கிற ஐட்டமாக வருது. அதனால் நம்ம எப்போயுமே கம்பெனி ஐட்டமாக வாங்கி தான் விற்கிறோம் உங்களுக்கு. இந்த கம்பெனி இடத்துல சந்தனம்னு சொல்லி ஈர சந்தனம் ஒன்று போடுறாங்க. அவங்க போட்ட ருத்ராஜம், அவங்க ஒரு ருத்ராஜம் வச்சே போடுறாங்க உங்களுக்கு. இந்த சந்தனம் வாங்கினீங்கன்னா ருத்ராஜத்தோடு வரும் உங்களுக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தனம் சூப்பராக இருக்கும். நல்லா குவாலிட்டியாக பிராண்டாக இருக்கும் உங்களுக்கு சந்தனமே.
இது நல்லா க்ளோசிங் தான் இருக்கும். நம்ம ஓரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சந்தன பேஸ்ட் நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி சந்தன பவுட்ரு இருக்குது நம்மகிட்ட. இது ஒரு 30-50 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சு தான் இருக்கும் சந்தன பவுட்ரு. இதான் ஒரிஜினல் சந்தன பவுட்ரு. உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஜவ்வாது வந்து பொடி தான். இதில் பேஸ்ட்டு லிக்விடு எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி சிஎம் சார் விஜய் சார் வைக்கிற அரகஜம். உங்களுக்கு இதுதான் அரகஜம். இதுதான் ஒரிஜினல் அரகஜம். உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு நெத்தில இட்டால் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நல்ல ஒரு தெய்வீக மனம் இருக்கும். நம்ம உடம்புலையும் தேய்ச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல வைப்ரேஷனாக நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்க்க போகிறப்ப நம்ம பச்சைக்கருப்பு ஆயில். பச்சைக்கரு ஆயில் நம்ம கஸ்டமர் நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பச்சைக்கருப்பு ஆயில் வேணும், பச்சைக்கருப்பு ஆயில் வேணும்னு. இதில் வீட்டில் நம்ம தெளிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு பாசிட்டிவ். பச்சைக்கருப்புறம் பொறுத்தனாலே நல்லாயிருக்கும். இது பச்சைக்கருப்புறம் ஆயில். இதில் ஒரு 2 ட்ராப் தண்ணியில் விட்டு நம்ம அலசி இது பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வீடு அலசும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பூஜை ரூம் அலசும் போது யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை ரூமுக்கு மேக்ஸிமம் ரொம்ப நல்லது உங்களுக்கு. நம்ம அரகஜம் பார்த்தீங்களே, அரகஜம் வந்து நம்ம நெத்தியில் இடுறதுக்கு பார்த்தோம். இது நம்ம விளக்கில் இடுறதுக்காக அரகஜா லிக்விட். இதுவும் நம்மகிட்ட இருக்குது. எப்போ கேட்டாலும் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் உங்களுக்கு லிக்விட். இந்த லிக்விட் எடுத்து நம்ம விளக்கில் ஒரு 2 ட்ராப் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு. அதில் நம்ம கையில் கூட தேய்ச்சிக்கலாம். ஒன்றும் இல்லை உங்களுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்ல மனமாக நல்ல தெய்வீகமாக இருக்கும். இது பஞ்சகாவிய பன்னீர். இது நம்ம வீட்டு வாசலில் வீடு அலசிட்டு வீட்டு வாசலில் வெளியே தெளிச்சா ரொம்ப நல்லது உங்களுக்கு. வெளியே அதிகமாக தெளிக்கிறாங்க. ரொம்ப நல்லா வாடையாக நல்ல மனமாக இருக்கும் உங்களுக்கு. வாசலில் நம்ம மீச்சோர குழந்தைகள் விளையாடுது இந்த மாதிரி தேய்ச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பன்னீர் நம்ம கோயில்களுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்குமே பன்னீரும் நம்மகிட்ட இருக்குது. அதில் கேட்டால் ஹோல்சேலாகவும் தரலாம், மொத்த விலையிலும் தரலாம், ரேட்டெல்லாம் தரலாம். இது சிவன் வாத்தியம் தான். அப்போ சங்கு நம்ம ஊதுறோம்ல, சங்கு ஊதுற மாதிரி இது ஒரு சிவன் வாத்தியம் நம்மகிட்ட. பாருங்கள் ஊதுறேன் எப்படி இருக்கும் பாருங்க. இது 1200 வரும் உங்களுக்கு. அதே மாதிரி சங்கு வேணாலும் சங்கு நம்மகிட்ட இருக்குது. ஊதுற சங்கு, வலம்புரி சங்கு எல்லா சங்குமே இருக்குது. குட்டி சங்குலேருந்து வீட்டு நிலைக்கு பதிக்கிற சங்குலேருந்து எல்லா சங்குமே இருக்குது. சிவன் வாத்தியம் முக்கியம், சிவனுக்கு முக்கியம். இது 1200 வரும். நல்லா குவாலிட்டியாக இருக்கும். நல்ல பெரிய சைஸ் வரும். ஒரு 8 இன்ச்சு வரும். பொறுமையாக நம்ம பூஜை பொருட்கள் அனைத்தும் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம மக்கள் அனைவருமே காவிமறை சேனல் பார்த்துட்டு வந்து நம்ம கடைக்கு வந்து விசிட் வந்து நல்லா எல்லா பொருளும் நல்ல பொருள் வாங்குறீங்க. இது வந்து காவிமறையில் மட்டும்தான் நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணமே உங்களுக்கு. அந்த சேனலுக்கு ரொம்ப நன்றி. மக்கள் அந்த சேனலுக்கு மறுபடியும் ஆதரவு கொடுக்கணும். நம்ம கடைகளுக்கும் விசிட் வந்து பார்த்து நம்ம எல்லாத்தையும் ஆதரவு கொடுக்கணும். நம்மளுக்கு நேரில் இருந்து வாங்க முடியாத வெளியூரில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கொரியர் ஆப்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஆல் இந்தியா ஓவருமே நம்ம கொரியர் பண்ணுறோம் உங்களுக்கு. நல்லபடியாக உங்களுக்கு சேஃபாக நாங்கள் பண்ணித்தரோம் உங்களுக்கு. கொரியர் ஆல் இந்தியா கொரியர் பண்ணித்தரோம். பொறுமையாக பார்த்து ஆதரவு கொடுத்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி.